இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த வேலை தேடிட்டுருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வேக்கன்சி வீடியோ அப்படிங்கிறதுனால நான் போடுற வேக்கன்சி வீடியோவுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி வீடியோ ஹெச்பி பெட்ரோலியம் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம். இந்த வேக்கன்சி மொத்தம் 63 வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது. எல்லாமே டிப்ளமோ படித்த கேண்டிடேட்டுக்கானது, இது டிகிரி படித்த கேண்டிடேட்டானது இல்லை. ஸோ இந்த டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் இந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சேல்ரி இந்த மொத்தம் 5 ஓப்பனிங் இருக்குது. 5 ஓப்பனிங்கில் எல்லாமே சேல்ரி 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்கும். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக் 11 வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இவங்க 3 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ் இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதில் 17 வேக்கன்சி. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ் தான். இவங்களும் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதில் 6 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 வயசு தான். இவங்களும் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். அடுத்தது கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ். இவங்களும் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதில் மொத்தம் 28 வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது. இருக்கிறதுலே இதுதான் அதிகம். அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 வருஷம் தான். ஏதாவது ஒரு சயின்ஸ் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி இது பண்ணியிருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இதை தவிர மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கலோ இல்லாமல் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி இது படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்குது. குரூப் டிஸ்கஷன் முடிச்சப்பறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது. இதிலெல்லாம் மெரிட்டில் வரவங்களுக்கு தான் ஃபைனலாக செலெக்ஷன். சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10,58,000 டோட்டல் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போஸ்டிங்னா ரிஃபைனரி டிவிஷன் ஹெச்பியோட எங்கெங்கெல்லாம் ரிஃபைனரிஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் போஸ்டிங் போடுவாங்க. ப்ரொபேஷன் பீரியட் 1 இயர் தான். 1 இயர் ப்ரொபேஷன் பீரியடுக்கு அப்புறம் கம்பெனி நார்ம்ஸ் படி அவங்க ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டோட்டலாக 63 வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மார்ச் அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. அப்போலேருந்து 30th ஏப்ரல் 2025 வரைக்கும் இந்த லிங்க் ஓப்பனாக இருக்கும். இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இங்கே நான் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், hindusthanpetroleum.com. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ் போட்டு கரியர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ் போனீங்கன்னா அங்கே இருக்க டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் திரும்பவும் போயிட்டு அந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை இங்கிலீஷில் ஹிந்தியில் இருக்குது, நீங்கள் அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷனை எதையுமே இன்கம்ப்ளீட்டாக விட்டுறாதீங்க.
அப்ளிகேஷனை கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்ளிகேஷனில் இருக்க உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இதில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்குற அந்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து அது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு மாத்திரம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. மற்ற எல்லாருக்குமே 1180 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அதே மாதிரி அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூ.